வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த ஒருவரை வழக்கு ஒன்றில் உயிரோடு இருப்பதாகவும் அவரின் வாக்குமூலத்துடன் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. 4 காவல் உதவி ஆய்வாளர்கள், நிதி நிறுவன ஊழியர்கள் சேர்ந்து நீதிமன்றத்தை ஏமாற்றிய நிலையில் மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? பெங்களூருவில் ஐடி பொறியாளரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறி 18 நாட்கள் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்து 12 கோடி ரூபாயை சைபர் கிரிமினல்கள் பறித்திருக்கிறார்கள். மும்பை போலீஸ் அதிகாரி போன்று நடித்து பொறியாளரின் வங்கி டெபாசிட் பணம் அனைத்தையும் வாரி சுருட்டியதன் பின்னணி என்ன? ஆந்திராவில் புஷ்பா 2 படம் பார்த்துவிட்டு திரும்பிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர் அரசு பேருந்தை திருடிக் கொண்டு